செல்வம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைவரும் நலன்தானே? இறையருள் குரு அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. இந்த ஆடி மாதம் பிறந்ததுலேருந்து நம்முடைய சேனலில் ஆடி மாத சிறப்புகள், ஆடி வெள்ளிக்கிழமை குலதெய்வத்துக்கு படைக்கிறது, செவ்வாய்ப்பிள்ளையார் ஔவையார் விரதம் கடைபிடிக்கிறது, ஆடி தபஸு, இப்போ ஆடி பூரம் வரப்போகுது, அடுத்தது வரலட்சுமி நோன்பு வரப்போகுது, இதை பற்றிய சிறப்புகளை எல்லாம் நம்ம வரிசையாக ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே வரோம். அதில் இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஆடி அமாவாசை. மறந்தா மாசி, தவறுனா தை, அசந்தா ஆடின்னு ஆடி மாதம், தை மாதம், மாசி மாதம், மகாலய அமாவாசை, இதெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு அமாவாசை. இந்த அமாவாசையில் நம்ம மாதம் அமாவாசையில் விரதம் இருக்கிறத விட இந்த மாதிரி முக்கியமான நாட்களில் கண்டிப்பாக நம்ம அமாவாசை விரதம் கடைபிடித்து நம்ம பித்திருக்களுக்கு, முன்னோர்களுக்கு, குலதெய்வத்துக்குன்னு எல்லாத்துக்கும் நம்ம இந்த ஆடி மாத அமாவாசையிலையும் சரி, மாசி மாத அமாவாசை, தை மாத அமாவாசை, மகாலய அமாவாசை, இந்த 4 அமாவாசையிலையும் கண்டிப்பாக மற்ற நாளில் நம்ம இருக்கோமோ இல்லையோ இந்த 4 சமயங்கள்லேயும் கண்டிப்பாக நம்ம ஆடி அமாவாசை கடைபிடிக்கணுங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. ஸோ அதை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் இப்போ உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். முதல்ல ஆடி அமாவாசைங்கிறது 2 வகைப்படுங்க. பித்ருக்கள் அமாவாசை ஒன்று, காருண்ய அமாவாசைன்னு ஒன்று. அது என்னம்மா அமாவாசைன்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம், அது என்ன பித்ருக்கள் அமாவாசைன்னு ஒன்று, காருண்ய அமாவாசைன்னு தனியாக 2 சொல்கிறீங்களே, அதனுடைய அர்த்தம் என்னன்றது உங்கள் மனசில் ஒரு கேள்வி எழும். பித்ருக்கள் அமாவாசைங்கிறது காலங்காலமாக நம்ம முன்னோர்கள் காலத்திலேருந்து நம்ம எந்த வழியில் தோன்றினோமோ அந்த வழியிலேருந்து ஆரம்பித்து பாட்டன், முப்பாட்டன், தாத்தா, அவங்க அப்பா, அந்த மாதிரி அந்த மரபு வழியில் வர அத்தனை பேருக்கும் நம்ம இந்த அமாவாசை தினங்களில் நம்ம அமாவாசை வழிபாடு மேற்கொள்கிறோம் பாருங்கள், அதுதான் பித்திருக்கள் அமாவாசைங்கிறது. காருண்ய அமாவாசைங்கிறது நமக்கு உறவே இல்லைனாலும் சரி, நம்ம நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அதுவும் உயிரினங்களில் கூட யானை, பசு, மாடு, நாய், பூனை, இந்த மாதிரி நம்ம விருப்பமாக வளர்க்கக்கூடிய உயிரினங்களுக்கு கூட நம்ம இந்த அமாவாசை தினங்களில் நம்ம கண்டிப்பாக விரதம் இருந்து அவங்களுக்கும் ஒரு நினைவாக நம்ம எல்லாம் படையல் போட்டு படைக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான ஒன்றுங்க. அதை தான் காருண்ய அமாவாசைன்னு சொல்கிறது. ஆனால் பெரும்பாலும் நம்ம இந்த பித்ருக்கள் அமாவாசையை தான் நம்ம காலங்காலமாக கடைபிடிச்சிட்டு வழிபட்டுட்டு வரோம். ஸோ இந்த வருஷம் ஆடி அமாவாசை எப்போ வருது அப்படின்றத பார்த்திங்கன்னா 12/8/2026 புதன்கிழமை அன்னைக்கு அமாவாசை வருதுங்க. சரி, அமாவாசை தொடங்குகிற நேரம் எப்போன்னு பார்த்திங்கன்னா 12/8/2026 அதிகாலை 2:11 ஆரம்பித்து 13/8/2026 மதியம் 12:16 வரைக்கும் இருக்குங்க. ஸோ நம்ம 12ஆம் தேதி ஃபுல்லாக இருக்குது, நம்ம ஏர்லி மார்னிங்கே வந்துடுது அமாவாசை. அன்றைக்கி பூரா இரவு பூரா இருக்குது அமாவாசை உங்களுக்கு. அதனால் நீங்கள் 12ஆம் தேதி அன்றைக்கே நீங்கள் அமாவாசை விரதத்தை நம்ம வீட்டில் எல்லோரும் நம்ம கடைபிடிக்கணுங்க. சரி, அமாவாசை விரதம்னா என்ன, அது யார் இருக்கணும், யாருக்காக இருக்கணும், இருக்கக்கூடாதது, அதாவது அமாவாசை விரதம் கடைபிடிக்கக்கூடாதவங்க யார் அப்படிங்கிற தகவல்களை பற்றியெல்லாம் இப்போ தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ அமாவாசை என்னைக்கு வருது, எத்தனை மணிக்கு இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நான் அந்த தகவலையும் இப்போ உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நான் முதல்லே சொன்ன மாதிரி 12/8/2026 அதிகாலை 2:11 முதல் 13/8/2026 அதிகாலை 12:16 வரைக்கும் இருக்குங்க உங்களுக்கு அமாவாசை. ஸோ நம்ம 12ஆம் தேதி அன்னைக்கு தான் அமாவாசை தர்ப்பணம் பண்ணுறது, பித்திருக்களுக்கு படைக்கிறது, அமாவாசை விரதம் பண்ணுறது, இலை போட்டு படைக்கிறது, இது எல்லாமே நீங்கள் 12ஆம் தேதி அன்னைக்கே நீங்கள் நம்ம வழிபாட்டை மேற்கொள்ளணுங்க. இப்போ இந்த அமாவாசை விரதத்தை நம்ம எப்போ ஆரம்பிக்கணும், எப்படி ஆரம்பிக்கணுங்கிறத நான் சொல்கிறேங்க. 12ஆம் தேதி காலையில் அதிகாலையிலே எழுந்திரிச்சு நல்லா குளித்து சுத்தம் பண்ணி, உங்களையும் சுத்தம் பண்ணிக்கோங்க, வீடு, பூஜை ரூமு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிக்கோங்க.
தர்ப்பணம் பண்ணணுங்கும் பொழுது எள்ளும் தண்ணியும் ஃபஸ்ட்டு இறைச்சிட்டு பித்திருக்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு எள்ளும் தண்ணியும் தர்ப்பணம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் உள்ள சுவாமிகளுக்கு நீங்கள் பூஜை பண்ணணுங்க. இதுதான் ஒரு மரபு வழி. இதை தாண்டி வேறு எந்த மாதிரியும் நீங்கள் செய்யக்கூடாது. அதுவும் நீங்கள் எள்ளும் தண்ணியை இறைச்சி தான் தர்ப்பணம் பண்ணுவீங்கன்ற ஒரு முறையை நீங்கள் பின்பற்றுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வீடுகளில் இந்த மாதிரி செஞ்சுட்டு தான் அடுத்தது செய்யணும். இல்லைன்னா கூட எங்களுக்கு இந்த பழக்கம்லாம் கிடையாதுமா, நாங்கள் பாட்டு காலையில் எழுந்துச்சி கழிச்சிட்டு எங்கள் அப்பா அம்மாவை நினச்சி சாமியை கும்பிட்டு மத்தியானம் ஒரு இலையை போட்டு சாப்பாடெல்லாம் படைச்சி காக்காய்க்கு சோறு வச்சுட்டு நாங்கள் சாப்பிடுவோமான்னாலும் ஓகே, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் முதல் வழிபாடு யாருக்கு? முன்னோர்களுக்கு, நம்ம அப்பா அம்மாவுக்கு, நம்ம மூதாதையர்களுக்கு. இவங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வணக்கம் செலுத்திட்டு மரியாதை செஞ்சுட்டு அவங்களையெல்லாம் மனசார கையெடுத்து கும்பிட்டு எங்களை நீங்கள் வழி வழியாக பரம்பரையாக எங்களை நல்லபடியாக நீங்கள் வாழ வைக்கணும் அப்படின்னு அவங்கள மனசார வேண்டிக்கிட்டு தான் அடுத்த காரியத்துக்கு நீங்கள் செய்யணும். நீங்கள் இப்போ ஆண்கள் தான் தர்ப்பணம் செய்வாங்க. பெண்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சரி, சுமங்கலியாக இருக்கிற வரைக்கும் சரி, திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் சரி, பெண்களுடைய கையால் எள்ளும் தண்ணியும் தர்ப்பணம் பண்ணுறதுங்கிறது சாஸ்திரத்திலே கிடையாதுங்க. ஆண்கள் மட்டும்தான் தர்ப்பணம் பண்ணணும். அதனால் தர்ப்பணம் பண்ணுற பழக்கம் இருக்கிறவங்க சரி, தர்ப்பணம்லாம் முடிச்சுட்டு நாங்கள்லாம் ஆஃபீஸ் போகிறவங்கம்மா, நாங்கள் எங்கம்மா மத்தியானம் இலை போட்டு எல்லாம் படைச்சி நாங்கள் வழிபடுறது, நாங்கள் என்னம்மா செய்யறது அப்படின்னு கேள்வி உங்களுக்கு மனசில் எழும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் மனைவி இருப்பாங்க இல்லையா, அவங்க தாராளமாக எல்லாம் நல்லபடியாக சமைச்சி வடை பாயசத்தோடு சமைச்சி தலைவாழை இலை போட்டு முன்னோர்களுக்கு அதில் படையல்களை படைச்சி காக்காய்க்கு சாதம் வைக்கலாம். நீங்கள் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பெண்களே வீட்டில் இருக்கிறவங்க ஆடி அமாவாசை படையலை போட்டு அருமையாக படைக்கலாங்க. முன்னோர்களுக்கு படைக்கணும்னு சொல்கிறீங்களேம்மா, முன்னோர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, இல்லை அந்தமாரி ஒரு சந்தேகம் கேள்வி உங்கள் மனசில் எழுதுன்னு சொன்னால் அது வேறு யாரும் இல்லைங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம அப்பா அம்மா, நம்ம அப்பா வழியில் வந்த தாத்தா பாட்டி பாட்டன் முப்பாட்டன் இந்த மாதிரி தோன்றவங்க எல்லாரும் தான் முன்னோர்கள்ங்கிறது. பொதுவாகவே வீட்டில் நம்ம வயசான அப்பா அம்மா இருந்தாங்கன்னா, அப்பா சாப்பிட்டியாப்பா, அம்மா சாப்பிட்டியாம்மா அப்படின்னு போய் பையனோ இல்லை மகளோ கேட்கும்பொழுது அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். உயிரோடு இருக்கிறவங்கள போய் கேட்கும்பொழுது அதே அவங்களுடைய இறந்த காலத்துக்கு அப்புறம் அவங்கக்கிட்ட போய் நம்ம எதுவும் கேட்கவும் முடியாது, பேசவும் முடியாது. ஸோ அவங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியையும் நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்குற விதமாக அவங்களுடைய இறந்த நாளில் அதாவது திவசம்னு சொல்லுவோம் இல்லையா, அது வேறு. ஆனால் பொதுவாக பித்ருக்களுக்கு அன்னைக்கு படைக்கிறதுங்கிறது அது வேறு. ரெண்டையும் போட்டு நீங்கள் குழப்பிக்கக்கூடாது. அதனால் அவங்களுடைய திதியில் வழக்கமாக அதாவது அமாவாசை அன்னைக்கு நம்ம வழிபடுறதுங்கிறது வேறு. இந்த மாதிரி குறிப்பிட்ட மாத நிகழ்வுகளில் நம்ம அமாவாசை விரதம் இருக்கிறதுங்கிறது வேறு. ஸோ நம்முடைய முன்னோர்களாக இருக்கட்டும், நம்ம தாய் தந்தையராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்களுக்கு நம்ம இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பசியார நம்ம சாப்பாடு கொடுத்து நம்ம அவங்கள நினச்சி அவங்களுக்கு ஒரு நன்றிக்கடனாக தான் நம்ம இந்த வழிபாட்டை மேற்கொள்கிறோம். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இது செய்யணுமா, செய்யக்கூடாதா, இது தேவையா, இது தேவையில்லையா, செஞ்சு தான் ஆகணுமா அப்படிங்கிற ஒரு தேவையற்ற கேள்வியையும் குழப்பங்களையும் மனசில் நீங்கள் வளர்த்துக்காதீங்க. நம்ம முகம் தெரியாத ஒரு உயிர் யாராக இருந்தாலும் சரி, நம்ம கண்ணால் பார்க்கும்போது அது யாராக இருக்கட்டும், அவங்க பசிக்குதுன்னு சொன்னால் ஐயோ அப்படின்னு சொல்லி நம்மளால் முடிஞ்ச ஒரு அவங்க பசியாற்றத்துக்கு ஒன்று செய்கிறோம் இல்லையா. அப்போ நம்ம பெற்றவங்க, நம்ம முன்னோர்கள், நம்ம இந்த உலகத்துக்கு வர காரணமாக இருந்த அப்பா அம்மா மூதாதையர்களை நம்ம எப்படி நம்ம அப்படியே பொண்ணு போல் பாதுகாத்து அவங்களுக்கு ஒரு நன்றிக்கடன் செலுத்தணுன்னா அதுக்கு உகந்த நேரம், நாள், கிழமை எல்லாம் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை தான். இந்த அமாவாசையில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அந்த ஆத்மாக்களுக்கு பசியார வயிறார சாப்பாடு அன்னமிட்டு அவங்கள நல்லபடியாக மன மகிழ்ச்சி அளிக்கிறதுல அந்த மகிழ்ச்சியினால் நம்மளை எல்லாம் முன்னோர்கள் நம்மளை வாழ்த்திட்டு சந்தோஷமாக இருன்னு வாழ்த்திட்டு போகிற அந்த அற்புதமான நாள் தாங்க இந்த ஆடி அமாவாசை.
இப்போ இந்த வருஷம் 2026 ஆடி அமாவாசை அன்னைக்கு புதன்கிழமை அன்னைக்கு தர்ப்பணம் செய்யறதுக்கான நேரம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நீங்கள் தர்ப்பணம் செய்யலாங்க. அந்த நேரத்துக்குள்ளே அவங்கவுங்க வீட்டு குல வழக்கப்படி நீங்கள் எப்படி இது உங்கள் மூதாதையர்களுக்கு முன்னோர்களுக்கு அப்பா அம்மாவுக்கு நீங்கள் உங்கள் வீட்டு வழக்கப்படி எப்படி நீங்கள் எல்லாம் தர்ப்பணம் செய்வீங்களா இல்லை விரதம் எப்படி நீங்கள் பழக்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்களோ அது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு அப்புறந்தாங்க அடுத்த வேலையை நீங்கள் ஆரம்பிக்கணும். ஸோ இதில் நான் நேரம் கொடுத்துருக்கேன். 12ஆம் தேதி காலையில் 6 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாங்க. நீங்கள் இப்போ அடுத்ததாங்க இந்த அமாவாசை விரதம் யார் யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுங்கிறதையும் சொல்கிறேன். தெரிஞ்சவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெரியாதவங்களுக்கு இதை நான் ஒரு தகவலாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அதாவது அப்பா அம்மா உயிரோடு இருக்காங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை அப்பா இறந்து அம்மா இருக்காங்க, அம்மா இறந்து அப்பா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வீட்டில் உள்ள அந்த பையன் அப்பாவுக்காகவோ அம்மாவுக்காகவோ யார் இறந்துருக்காங்களோ அவங்களுக்காக அவன் அமாவாசை விரதம் மேற்கொள்ளணுங்க. இப்போ ஒரு இடத்துல எங்களுக்கு சின்ன வயசுலேயே எங்கள் பையன் தவறிட்டாங்க, எங்களுக்கு வீட்டில் யாரும் ஆண் வாரிசே கிடையாது, நானும் என் கணவரும் மட்டும்தான் இருக்கோம், எங்களுக்கு பெண் வாரிசு ஒன்று தான் இருக்குது, ஆண் வாரிசு இல்லைங்கிறவங்க அப்பா அம்மா அந்த பையனுக்காக நீங்கள் அன்னைக்கு அமாவாசை ஆடி அமாவாசை அன்னைக்கு நீங்கள் தர்ப்பணம் பண்ணி விரதம் இருக்கணுங்க. அடுத்ததாக இப்போ சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் சித்தப்பா இறந்துட்டாங்க, எங்கள் பெரியப்பா இறந்துட்டாங்க, நாங்கள் அவங்களுக்காக நாங்கள் விரதம் இருக்கலாமா செய்யலாமா அப்படின்னு சொன்னால், அதாவது அவங்களுக்கு பையன்லாம் இருப்பாங்க இல்லையா, சித்தப்பா பெரியப்பா அவங்களுக்கெல்லாம் பையன்கள் எல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க வீட்டில் அவங்க அதை முறையாக பின்பற்றுவாங்க. நீங்கள் அவங்களுக்காக செய்யணும் தர்ப்பணம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இருந்தாலும் நம்முடைய ஒரு மன திருப்திக்காக மத்தியானம் இலை போட்டு படைக்கிறோம் இல்லையா, அப்போ அவங்களையும் நினச்சி நீங்கள் இலை போட்டு நீங்கள் படைக்கலாம். அடுத்தது அமாவாசை விரதம்ங்கிறது இந்த எள்ளும் தண்ணியும் இறைக்கிறதுங்கிறது பெண்கள் யாரும் செய்யக்கூடாது, அது கண்டிப்பான நியதி, ஆண்கள் மட்டும்தான் செய்யணும். பெண்கள் அந்த விரதத்துக்கு உண்டான எல்லா ஆயத்த வேலைகளையும் தயார் பண்ணி இலை போட்டு படைக்கிறதுக்கு உண்டான எல்லாத்தையும் செஞ்சு ஆண் தான் எல்லாம் நம்ம செய்யணும். அப்படி ஆண்கள் வேலை நிமித்தமாகவோ இல்லை வெளிநாடுகள்லையோ இல்லை வேறு ஊர்கள்லேயோ எங்கேயோ இருக்கிற பட்சத்தில் அந்தந்த ஊர்களில் அவங்க ஆண்கள் தர்ப்பணம் கொடுத்துட்டா கூட வீட்டில் உள்ள பெண்கள் அந்த மத்தியான நேரத்தில் தலைவாழை இலை போட்டு படையல்கள்லாம் படைச்சி தாராளமாக வழிபாடு மேற்கொள்ளலாங்க. இப்போ ஆண் வாரிசு இருந்தும் வீட்டில் பெண் வாரிசு இருக்குதுன்னு வச்சுங்க, எங்கள் அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க, எங்கள் அப்பா அம்மாவுக்காக நான் அமாவாசை விரதம் இருந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் படையல் போடலாமான்னா தாராளமாக செய்யலாங்க. நான் சொன்ன மாதிரி எள்ளும் தண்ணியும் இறைக்கக்கூடாதே தவிர நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை நினச்சி தலைவாழை இலை போட்டு அந்த மத்தியானம் படையல் படைக்கிறோம் பாருங்கள், அந்த படையலை நல்லபடியாக படைச்சி உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் மனசார வழிபடலாங்க. ஒன்றும் தப்பே கிடையாது. பெண்கள் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணக்கூடாது. தர்ப்பணங்கிறது என்ன, நம்ம கையால் எள்ளும் தண்ணியும் எடுத்து ஸ்வாஹான்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது மாதிரி நம்ம செய்யவே கூடாது. ஆண்கள் தான் அதை செய்யணும். அதனால் பெண்கள் தாராளமாக அப்பா அம்மா இல்லைன்னா கூட இந்த மாதிரி அமாவாசை தினங்களில் அவங்கள நினச்சி இலை போட்டு படைச்சி வழிபடுறதுல ஒன்றும் தப்பே கிடையாதுங்க, தாராளமாக செய்யலாம். அடுத்ததாங்க மத்தியானம் தலைவாழை இலை போட்டு படைக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கும் இல்லையா, அது எந்த நேரங்கிறத சொல்கிறேன். புதன்கிழமை அன்னைக்கு காலையில் இலை போட்டு படைக்கிறதுக்கான நேரம்னு பார்த்திங்கன்னா புதன்கிழமை காலையில் 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் அடுத்த நேரம்னு பார்த்திங்கன்னா மத்தியானம் 1:30லேருந்து 2 மணிக்குள்ளங்க. ஏன்னா 12, 1:30 ராகு காலம் புதன்கிழமை. அதனால தான் காலையில் நீங்கள் இப்போ தர்ப்பணம்லாம் பண்ணணுன்னா 6லேருந்து 12க்குள்ளே பண்ணலான்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அவங்கவுங்க நேரத்தை பொறுத்ததுங்க, நீங்கள் தர்ப்பணம் எப்போ பண்ணுறீங்க எப்போ செய்கிறீங்கன்னு. பொதுவாக நீங்கள் காலையில் 6லேருந்து 12ன்னா ஒரு 8 மணிக்குள்ளே நீங்கள் தர்ப்பணம்லாம் முடிச்சிட்டிங்க, குளிச்சு முடிச்சு அப்படின்னா
தாராளமாக நீங்கள் 12 மணிக்குள்ளே சமையலே முடித்து இலை போட்டு நீங்கள் படைச்சிடலாம். அவ்வளோ சீக்கிரமாலாம் எங்களாலெல்லாம் அவ்வளோ இது படைச்சி எதுவும் செய்ய முடியாதுமா, பொறுமையாக தான் செய்ய முடியும் அப்படிங்கிறவங்க நீங்கள் சமைச்சி முடிச்சுட்டு 12 மணி ஆயிடுச்சுன்னா பொறுமையாக இருந்துட்டு 1:30 மணிக்கு அப்புறம் இலையை போட்டு டக்குன்னு 2 மணிக்குள்ளே படைச்சிட்டு காக்காய்க்கு சாதம் வச்சு நீங்களும் சாப்பிட்டுடலாங்க. ஸோ இலை போட்டு படைக்கணுன்னா இந்த நேரத்தில் நீங்கள் குறிப்பாக நேரத்தை கணக்கில் வச்சுக்கிட்டு இதே மாதிரி வழிபாட்டை மேற்கொண்டு ஆடி அமாவாசை விரதத்தை மேற்கொள்ளுங்கங்க. அப்புறங்க இன்னொரு பொதுவான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஆடி அமாவாசையெல்லாம் அமாவாசைனாலே நீர்நிலைகளில் போய் தர்ப்பணம் பண்ணுறதுங்கிறது தான் ஒரு மரபு வழி. அதுவும் ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை இந்த நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா நீர்நிலைகள் உள்ள இடங்கள், அது கடற்கரையாக இருக்கட்டும், ஆறாக இருக்கட்டும், இல்லை நதிகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி இடங்களில் போய் அன்றைக்கி தர்ப்பணம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷம். அன்றைக்கி ரொம்ப கூட்டமாகவும் இருக்கும். இப்போ ராமேஸ்வரத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசைக்கெல்லாம் அப்படியே கூட்டம் பயங்கரமாக இருக்கும். ஐயோ, நம்மளாலலாம் இந்த கூட்டத்திலலாம் போய் எதுவும் செய்ய முடியாதுமா, நாங்கள் வீட்டில் இருந்தே நாங்கள் இந்த அமாவாசையை கடைபிடிச்சிக்கிறோம் அப்படிங்கிறவங்க தாராளமாக வீட்டிலையே நீங்கள் நான் சொன்ன இந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் இந்த அமாவாசை விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கிறது ரொம்ப உத்தமங்க. அடுத்ததாங்க, இந்த எள்ளும் தண்ணியும் இறக்கிறது எப்படிங்கிறது ரொம்ப பேருக்கு தெரியாது. இந்த படத்தில் காமிச்சிருக்கு பாருங்கள். இதுமாரி கையில் எள்ளை வச்சுக்கிட்டு கரண்டியால் தண்ணியை எடுத்து எள்ளில் ஊற்றி இந்த கட்டை விரலை இப்படி பின்பக்கமாக திருப்பிக்கிட்டு நம்ம கீழே அதை தர்ப்பணம் பண்ணணுங்க. அதுதான் இந்த மாதிரி முறையில் தான் நீங்கள் தர்ப்பணம் பண்ணணும். இதை நீங்கள் படத்தை நல்லபடியாக நீங்கள் கவனித்து இதே மாதிரியே நீங்கள் தர்ப்பணம் செய்யுங்க. அடுத்தது இன்னொன்று, கண்டிப்பாக காலையில் 6 மணிக்கு சூரிய உதயம் ஆரம்பிக்கிறதுலேருந்து மத்தியானம் 12 மணிக்குள்ளே நீங்கள் உங்களுடைய தர்ப்பணத்தை கண்டிப்பாக முடிச்சிடணுங்க. 12 மணிக்கு மேலே நீங்கள் எப்பொழுதுமே தர்ப்பணமே பண்ணக்கூடாது. மாலை வேளைகள்லையும் நீங்கள் தர்ப்பணம் பண்ணக்கூடாது. காலையில் சூரிய உதயம் ஆரம்பித்து நண்பகல் 12 மணிக்குள்ளே சூரிய உதயம் உச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் தர்ப்பணத்தை நீங்கள் கண்டிப்பாக முடிச்சிடணுங்க. நீங்கள் அடுத்ததாக உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருங்க. இந்த இலை போட்டு படைக்கிறத பற்றி சொன்னீங்கல்லம்மா, அது அசைவம் படைக்கணுமா சைவம் படைக்கணுமான்னு. கண்டிப்பாக அன்றைக்கி சைவம் தாங்க படைக்கணும். அசைவம் படைக்கிறது என்றைக்கு படைக்கணும்னா, இப்போ நம்ம தாத்தாவுக்கு நம்ம தவசம் கொடுக்குறோம், அதாவது வருஷம் அவங்க இறந்த நாளை கணக்கு பண்ணி அன்னைக்கு அவங்களுடைய திதி நட்சத்திரம் நாள் இதெல்லாம் நம்ம குறித்து வச்சுக்கிட்டு, இப்போ தை மாதம் 1ஆம் தேதி அவர் இறந்துட்டாருன்னு வச்சுங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த தை 1ஆம் தேதி தமிழ் தேதி அன்னைக்கு அவருடைய திதி அப்படின்னு சொல்லி வருஷம் ஒரு தடவை நம்ம பண்ணுறோம் பாருங்கள். அந்த சமயங்களில் தான் அவங்களுக்கு பிடித்தமான என்ன உணவோ அதை நீங்கள் வச்சு படைக்கலாம். மற்றபடி நீங்கள் சாதாரணமாக ஒவ்வொரு அமாவாசைக்கு நீங்கள் தர்ப்பணம் பண்ணும்போதும் சரி, இந்த மாதிரி ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை, இந்த மாதிரி அமாவாசையிலலாம் நீங்கள் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு படைக்கும் பொழுது கண்டிப்பாக சைவ உணவு தாங்க நீங்கள் படைக்கணும். அதை மனசில் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த இலை போட்டு படையல் பண்ணுறத கூட முன்னோர்கள் படங்கள்லாம் இருந்ததுன்னா அந்த படங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி தலைவாழை இலை போட்டு எல்லாம் வடை, பாயசம், கூட்டு, கறி, பொரியல் எல்லாம் சைவ உணவு என்னென்ன நம்ம படையலுக்குன்னு நம்ம செய்கிறோமோ அது எல்லாத்தையும் அழகாக இந்த மாதிரி இலையில படைச்சி தூப தீப ஆராதனை காட்டி சாம்பிராணியெல்லாம் போட்டு, சில பேர் என்ன பண்ணுவாங்க, அன்னைய நாளையில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி யார் இறந்து போயிருக்காங்களோ அவங்களுடைய ஒரு நினைவாக புது ஆடைகளை கூட வாங்கி அன்னைக்கு வச்சு படைச்சி அதை வீட்டில் உள்ளவங்களுக்கும் கட்டிக்க கொடுப்பாங்க. இல்லை ஒரு ஏழைக்கோ ஒரு வசதி இல்லாதவங்களுக்கோ, இல்லை நம்ம வீட்டிலையே வேலை செய்கிறாங்க பாருங்கள் சர்வெண்ட்ஸு, அவங்களுக்கெல்லாம் கூட கொடுத்து அதை ஒரு கிஃப்டாக கொடுப்பாங்க. அதுலேயும் ஒன்றும் தப்பு கிடையாது. ரொம்ப ரொம்ப முன்னோர்கள் அது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சோன்னா, செஞ்சு தான் ஆகணுங்கிற கட்டாயம் கிடையாது, செய்தால் மிகவும் நல்லது. பொதுவாகவே அன்றைக்கி எதுக்காக நம்ம தர்ப்பணம் பண்ணி படைக்கணும் அமாவாசை தினம் அப்படிங்கும்போது, முன்னோர்கள் எல்லாரையும் அன்றைக்கி இறைவன் கீழே அனுப்பிச்சி விட்ருவாராம். நீங்கள் போய் உங்கள் வீட்டில் போய் உங்கள் பையன் இன்றைக்கி தர்ப்பணம் பண்ணி உங்களுக்கு உணவை கொடுக்குறத நீங்கள் இன்றைக்கி சாப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கடவுள் கீழே அனுப்பிச்சி விட்ருவாராம். ஸோ அமாவாசை அன்னைக்கு பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து
மதியம் 12 மணி வரைக்கும் அந்த ஆத்மாக்கள் எல்லாம் கீழே தான் வந்து நம்ம வீடுகளே தான் சுற்றி சுற்றி வருவாங்களாம். நம்ம படைக்கிறோமா, இலை போட்டு படைக்கிறோமா, நமக்கு சாதம் கொடுக்குறாங்களா, அதாவது காக்காய்னா யார்? முன்னோர்கள் தான் காக்கா. அவங்க தான் வந்து அந்த சாதத்தை எடுத்துக்கிட்டு நம்மளை வாழ்த்திட்டு போவாங்க. நமக்கு சாப்பாடு போடுறாங்களா, படையல் போடுறாங்களான்னு கவனித்து இருந்து நம்ம எல்லாம் முறையாக கும்பிட்டு படையலை போட்டு அவங்களுக்கு கொண்டு போய் சாதம் வைக்கும்பொழுது அதை மனசார சாப்பிட்டுட்டு நம்மளை வாழ்த்திட்டு போவாங்களாம். அதனால் என்னைக்கு நம்ம செய்கிறோமோ இல்லையோ அந்த அமாவாசை இந்த மாதிரி முக்கியமான நாட்களில் கண்டிப்பாக நம்ம முன்னோர்களுக்கு நம்ம வந்து எள்ளும் தண்ணியும் இறைச்சிட்டு படையலை போட்டு அந்த சாதத்தை கொண்டு போய் காக்காயிட்ட வச்சோம்னா அவங்க வயிறார அன்னைக்கு அன்றைய உணவே அவங்களுக்கு நம்ம போடுற சாப்பாடு தான். இறைவன் வந்து அன்னைக்கு மட்டும் அவங்களுக்கு எந்த படியும் அளக்க மாட்டார், நம்ம போடுற சாப்பாடு தான் அன்னைக்கு. அதனால தான் அந்த பித்ருக்கள் கோபமாகியோ இல்லை பசிக்காமல் வயிறு பசியோடையோ ஒன்றுமே இல்லாமல் திரும்பி போகும்பொழுது அப்படியே மனசு வெறுத்து போய் கஷ்டப்பட்டு போய் நம்மளுக்கு எதுவும் சாபம் கொடுத்துடக்கூடாது, நம்மளை எதுவும் வந்து நம்ம மேலே கோவப்பட்டுறக்கூடாது, வருத்தப்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லி இதெல்லாம் ஒரு முறையாக பின்பற்றணும்னு சொல்லி ஒரு கற்பனை கதையாக கூட இதெல்லாம் நமக்கு முன்னோர்கள் வழி காமிச்சிட்டு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்கங்க. அதனால் கண்டிப்பாக அன்றைய தினம் முன்னோர்களுக்கு கண்டிப்பாக நம்ம கையால் ஒரு வாய் சோறு வைக்கிறதுங்கிறது ரொம்ப 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 முக்கியமானதுங்க. இதில் தேவையில்லாத கேள்விகளையெல்லாம் கேட்டு உங்களையே நீங்கள் குழப்பிக்காதீங்க. இதில் இன்னொரு தகவலையும் நான் சொல்ல மறந்துட்டேன். அதாவது கணவனை இழந்த பெண்கள் அவங்களும் இந்த அமாவாசை அன்னைக்கு பல இலை போட்டு படையல் படைச்சி அவங்களும் இந்த அமாவாசை அன்னைக்கு விரதத்தை மேற்கொள்ளலாங்க. அது பிரதி மாதம் வர அமாவாசையாக இருக்கட்டும், இந்த மாதிரி முக்கியமான நாட்களில் வர அமாவாசையாக இருக்கட்டும், கணவனை இழந்த பெண்களும் இந்த அமாவாசை விரதத்தை மேற்கொள்ளலாங்க. அடுத்தது இந்த ஆண்டு முக்கியமான ஒரு நிகழ்வுங்க. அன்னைக்கு வந்து சூரிய கிரகணம் வருதுங்க அன்னைக்கு. ஸோ அன்னைக்கு நம்ம அமாவாசை விரதத்தை மேற்கொள்ளலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் ஒரு பயமும் நமக்கு ஏற்படும். நமக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய கிரகணம் வந்து நமக்கு தெரியாது. அதனால் அதை பற்றி நம்ம கவலைப்படவோ குழப்பிக்கவோ எதுவும் தேவையில்லை. ஸோ தாராளமாக நீங்கள் அன்னைக்கு ஆடி அமாவாசை விரதத்தை ஆண்களாக இருக்கிறவங்க முறையாக தர்ப்பணம் பண்ணி, பெண்களாக இருக்கிறவங்க அந்த ஆண்கள் விரதம் இருக்கிறவங்களுக்கும் சரி படையல்களெல்லாம் படைச்சி விரதத்தை மேற்கொள்ளலாங்க. இன்னொரு தகவலையும் சொல்கிறேன். இவ்வளவு எல்லாம் சொன்னேன், எதுவுமே என்னால் இதெல்லாம் செய்ய முடியாதும்மா, எனக்கு அது நேரமும் இல்லை, நான் வேலைக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், அந்த சூழ்நிலை இந்த சூழ்நிலைன்னு ஏதாவது ஒரு காரணத்தை காமிச்சு தட்டி கழிக்காமல் அன்றைக்கி யாராவது ஒரு 2 பேருக்கு அன்னதானமாவது நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுங்கங்க. அதுமாரி ஒரு காக்காய்க்கு சாதம் வைக்கிறது, புறாவுக்கு சாதம் வைக்கிறது, நாய்க்கு பிஸ்கட் வாங்கி கொடுக்கறது, பூனைக்கு சாதம் வைக்கிறது, இந்த மாதிரி வாயில்லா ஜீவன்களுக்கும் நீங்கள் ஒரு அன்னதானமாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் நம்ம பித்ருக்கள் அவ்வளோ சந்தோஷப்படுவாங்கங்க. பரவாயில்ல, நம்ம பையன் நம்மளுக்கு செஞ்சானோ இல்லையோ இந்த மாதிரி முடியாத ஒரு உயிரினத்துக்கு அவன் வந்து சாப்பாடு கொடுத்தானேன்னு சொல்லி மன மகிழ்ச்சியோடு நம்மளை ஆசீர்வதிச்சுட்டு போவாங்கங்கிறது சத்தியமான உண்மைங்க. அதனால் எல்லாம் செய்யணுங்கிற அவசியம் இல்லைன்னாலும் செய்ய முடியாதவங்க இந்த மாதிரி ஒரு வழியை பின்பற்றி நம்ம முன்னோர்களை மகிழ்விக்கிறதுங்கிறது நம்முடைய தலையாய கடமைங்க. என்னங்க, இந்த வருட ஆடி அமாவாசை பதிவை உங்களுக்கு நான் பதிவிட்டதில் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேங்க. கண்டிப்பாக எனது காணொளியை நீங்கள் பின்பற்றவங்க இந்த முறைகளை நீங்கள் முறையாக பின்பற்றி நம்ம முன்னோர்களுக்கும் சரி, நம்ம தாய் தகப்பனுக்கும் சரி, நம்ம வீட்டில் மகன் இறந்தாலும் சரி, யார் வழியில் எந்த உறவுகளில் நம்ம இறந்துருந்தாலும் சரி, அவங்களுக்கு அன்றைய தினம் முறையான தர்ப்பணங்களையும் படைச்சி படையல்களையும் படைச்சி நம்ம வழிபட்டு அவங்களுடைய ஆத்மாவை நம்ம வந்து சாந்தி அடைய வச்சு குளிர்விக்க வச்சு சந்தோஷப்படுத்தி நம்ம அனுப்பிச்சி வைப்போங்க. இது நம்ம ஒவ்வொருத்தருடைய தலையாய கடமைங்க. இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை போன்ற பயனுள்ள ஆன்மீக தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா என்னுடைய வில்வம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் பெல் சிம்பலை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் சிம்பலோடு உங்களுக்கு உடனே வந்துடும். எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்து ஊக்கமளிங்க. அடுத்த ஒரு சிறப்பான ஆன்மீக தகவல்களோடு உங்களை நான் சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.